ஏ சாண்டி, நான் தான் அது. போன வாரம் பனுவல் புக் ஸ்டோர் போனப்போ 4 புக் வாங்கினேன். பில் பண்ண போனப்போ பக்கத்தில் இருந்தவர் சொன்னார், நான் படித்த 150லேருந்து 200 நாவலில் இந்த 2 நாவல் தான் என்னை ரொம்ப பாதிச்சுதுங்க. அதில் ஒன்று சோளக்கர தொட்டி, இது வாங்கிட்டேன். ஆனால் இன்னொன்று என்ன சொன்னாருன்னு மறந்துட்டேன். பில் பண்ண போனதில் கரெக்டாக கவனிக்கலை. அதனால தான் இப்போ டைம் ட்ராவல் பண்ணி வந்திருக்கேன். மிஷினில் என்ன பிரச்சனைன்னு தெரில, கரெக்டாக இந்த டைமுக்கு தான் வர முடிஞ்சுது. அதனால தான் சாண்டி அது என்ன புக்குன்னு தெளிவாக கேட்டுட்டு அந்த புக்கையும் வாங்கிட்டு வர சொல்லலான்ட்டு நினச்சேன். அவனும் போயிட்டான். இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரில. ரீசெண்டாக கீப் கோயிங்கிற புக் பற்றி கேள்விப்பட்டேன். ஸோ அதை வாங்கினாலும் பனுவல் புக் ஸ்டோருக்கு கிளம்பிட்டேன். ஆல்ரெடி அந்த ஆத்தர் ராஸ்டின் கிளியனோட மற்ற புக்ஸ் படிச்சிருக்கேன். ஸ்டீலிக் அண்ட் ஆர்டிஸ்டாக இருக்கட்டும், ஷோ ஒர்க்காக இருக்கட்டும், ரெண்டுமே நல்லாயிருக்கும். சிம்பிள் லாங்குவேஜில் இருக்கும், ஒரு பிளாக் படிக்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ இதுவும் வாங்கலான்னு தான் போகிறேன். எங்கே புக் ஸ்டோர் போனாலே ஒரு புக்குன்னு போனால் 2-3 புக்கு எக்ஸ்ட்ரா வாங்கிடுவோம். அப்படி தான் நடக்கும்னு நினைக்கிறேன். பார்ப்போம். லாஸ்ட் வீக் பனுவலில் வாங்கின 4 புக்கில் ஃபஸ்ட்டு படித்து முடிச்சது இமயத்தோட எங்கதை. நைட்டு ஒரு 1:30 மணி போல் படித்து முடித்தேன். அதுக்கப்புறம் தூக்கமே வரல. அந்த புக்கை பற்றியே யோசிச்சுட்டு இப்போது விடிஞ்சிருச்சு. இப்போ தான் பனுவலேருந்து புக்ஸ் வாங்கிட்டு வந்தேன். ஒரே ஒரு புக் கீப் கோயிங்கிற புக்கு மட்டும் தான் வாங்க போனேன். ஆனால் ஓநாய்க்குள்ள சின்னம், சோளக்கர தொட்டின்னு ஒரு 2-3 புக்கு வாங்கிட்டேன். டைரக்டர் வெற்றிமாறன் வந்து நிறைய இன்டர்வியூவில் சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ படித்து பார்க்கலான்ற ஆர்வம் வந்துச்சு, வாங்கிட்டு வந்துட்டேன். காசு காலி. நான் இங்கே இருந்தவரங்க இப்படிதான் போனார். அப்படியா? 2 மாதம் ஆச்சு இந்த புக் வாங்கி. லாஸ்ட்டாக பனுவல் போனப்போ இந்த புக் வாங்கினேன். இப்போ தான் படிக்க ஸ்டார்ட் பண்ணுறேன். ரொம்ப நல்ல புக்குன்னு கேள்விப்பட்டிருக்கேன். சரி, எரியும் பனிக்காடு அவர் சொன்ன செகண்ட் புக். என்ன புக்னா எரியும் பனிக்காடு.